கொர்ஃபக்கானில். பேக் அகைன் டு கொர்ஃபக்கான் பீச். இப்போ நம்ம வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் டூ சம் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ். நான் பர்சனலாக பண்ணலை, நம்ம ஃப்ரெண்டு தான் பண்ண போகிறாங்க. நம்ம அதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ. லாஸ்ட் வீடியோவில் கொர்ஃபக்கான் வரதை நான் வீடியோவாக போட்டிருப்பேன். ஸோ அதை இன்னும் பார்க்கலன்னா பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். நேற்று நாங்கள் வந்து ரீச் ஆகிறதுக்கே லேட் ஆனதுனால எங்களால் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி ஏர்லி மார்னிங்கே வந்துட்டோம் நாங்கள். दो 4-5 मिनट होता है वो आपको 130 130 मीटर हाबिल छोड़ने का जाता है टाइम चाहिए उतना. पैराग्लाइडिंग सो जेट स्की आधा घंटा के लिए 130 150. ठीक है, ठीक. और बोर्डर चढ़ेगा तो एक आदमी का 30 ग्राम वो आइलैंड तक लेके जाएगा. सही है, सही है. கேட்டிருப்பீங்க, போட் ரைடு வந்து நமக்கு, அதாவது ஜெட்ஸ்கி வந்து அரை மணி நேரத்துக்கு 150, பேராக்ளைடிங்கும் இருக்குது இங்கே. ஸோ அதுக்கு வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து 100 dirhams. ஒரு 200 மீட்ரு நம்மளை வந்து ஒரு ஹை ஸ்பீட் போட்டில் வந்து இழுத்துட்டு போவாங்க. ஸோ கேட்டிருக்கோம். ஸோ ஃப்ரெண்டு தான் பண்ணுறான், நான் பண்ணல. बोट है एक आदमी का 20. हम आते हैं बस में करते हैं. अभी आदमी था इसलिए बोला, अब आगे भी कर सकते. सिर्फ पॉइंट होता है. क्योंकि एवरीथिंग विल ए पर्स எடுத்துட்டியா? என்ன बोला नहीं शेयरिंग कस्टमर वो बोला नहीं उन्होंने कार्ड से पे कर सकते हैं. पर्स எடுத்துட்டு வந்துறேன் கார்ல. என்ன पर्स வேணுமா? எடுத்து வா. இதுக்கு நான் எதுக்கு வரணும்? எடுத்துட்டு வா. Don't keep any belongings in the car, okay? ஃபஸ்ட்டு போட் ரைடு போக போகிறோம். போட் ரைடுக்கு பெர் ஹெட்டு வந்து 20 dirhams. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரகதீஷ் வந்து பேராக்ளைடிங் பண்ண போகிறாங்க. ஜெட்ஸ்கியும் பண்ண போகிறாங்க. வாங்க போட் ரைட் போவோம். இதுதான் நம்ம போட். बोट रेट कितना है? 20 dirhams पर. आप लोग को जाना है क्या? நீச்சல் தெரியுமா உனக்கு? நீச்சல்லாம் தெரியாது. இங்கே நாளைக்கு கிளம்பிட்டோம். நம்ம ஜாக்கெட்லாம் போட்டிருக்காங்க. இவர் தான் நம்ம போட்டு ஓட்டுறாரு. ஆங்கர். அவனை பார்த்துக்க, கடலுக்குள்ள விட்டுட்டு போகிறான். இன்னும் ஸ்விம்மிங் ஒன்றால் தான்டா. இவரியா?
வந்து ஒரு லாங் ரைடாக தான் இருந்தது. ஸோ குறிப்பிட்ட தூரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே எங்களை திருப்பி பாயிண்ட் ஆஃப் ஒரிஜினுக்கு கொண்டு வந்துடுவோம்னு நினைக்கிறேன். காதே கேட்கல. அவ்வளோதான், ஒரு ரவுண்டு முடிஞ்சுது. இல்லை, ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவாங்க போல. ஷாலோ வாட்டர் இருக்கு பாரு. ஷாலோ வாட்டர் உள்ள சாடிடாத, முங்கிடுவேன். முக்குண்டா இது? மீன் பாருடா, அந்த மீன் பாரு. அங்கே எங்கே எங்கே எங்கே? அதுதான் அந்த இந்த மீன்டா, இப்படி படுறக்கே இருக்கும்ல. ஸ்டிங்கரே நான் வாழ்க்கையிலே முதல் தடவை பார்க்குறேன். எங்கே இருக்கு? அவ்வளோதான், ஒன்று தான் இருந்ததா? ஷாலோ வாட்டர் சார், நீ எல்லாம் முங்கிடுவேன். ஃபிஷிங் ஃபிஷிங். இங்கே பாருங்க பாருங்க, பாம்பா? கடல் பாம்பு. குக்கும்பர், சீ குக்கும்பர் இருக்கு. சீ குக்கும்பர் செத்த மாதிரி கிடக்குது, அது மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்கு. சீ குக்கும்பரா? அது உயிரினம் தான். இந்த சின்ன சின்ன மீன். ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ். ஷாலோ வாட்டரு. ஷாலோ வாட்டர்லாம் நீ முங்கிடுவேன். 2 ஆள் ஆழம் இருக்குது. ஷாலோ வாட்டர்னு சொல்லலாம். திருப்பலாம். திருப்புறானாக்கு நைஸ். திருப்புறானா? திருப்புறோம் திருப்புறோம். இப்படி திருப்ப வேண்டிய தேவையில்லை, இப்படி போய் சுற்றி திருப்பலாமே. கொடியில் சிக்கிற மாட்டேருக்குது. அவனுக்கே கற்றுக் கொடுக்குறேன். ப்ரொப்பலர் வந்து அதிலே சிக்கிருந்து தான் ஷாலோ வாட்டர்ஸ்குள்ளே போகிறதில்ல. புரியுதா? அங்கே பாரு, டென்ட்டெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க போட்டை ஏற்றுறதுக்கா. ரேம்பு. கடலாம சொல்லிடு, இல்லைன்னா தெரியாது உங்களுக்கு. ஜூம் பண்ண முடியும். இதில் ஜூம்லாம் பண்ண முடியாதா? கடலாம பின்னாடி போ, இங்கே போயிடுச்சு. வரும் வரும் வரும். இங்கே ஏதாவது இருக்கா பார்ப்போம். நான் பார்த்தேன் கடலாம. எங்கே? அதோ நீங்க அத பாத்தீங்களா? எங்க அது? எடுத்துட்டேன். எங்களுக்கு பின்னாடியா? பக்கல்லையா? ஆடிச்சா? கேமரா தெரியுதா? கேமரால தெரியுது, கஷ்டம்தான். உள்ளதான் விடணும். வெளியே வருதா பார்ப்போம். மாட்டுண்டா. ஆமா, எல்லாம் கவுத்து போட்டு போட்டில் போவாங்களா, அந்த சைஸ்ல இருந்தது.
ஒரு 10 நிமிஷம் அங்கே நின்றுருப்போம். ஸோ அங்கே இருந்த சீனரி, அதுக்கப்புறம் நிறைய மீன், ஆமைலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து இப்போ கிளம்பிட்டோம். இந்த ரைடு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட போச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் திரும்ப அங்கே போய் சேர்ற வரைக்கும் கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட நடந்தது. ஸோ அந்த 1/2 மணி நேரமே வந்து எங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆச்சு. சூப்பராகவே இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொர்ஃபக்கான் வந்தீங்கன்னா இந்த ரைடை 20 திரம்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். A few moments later. एक जेट की चलेगा? एक जेट स्की चलेगा? कितना प्राइस? 150 150. नहीं सर இப்போ தான் போட் ரைட் முடிச்சு பார்த்துருப்பீங்க. போட் ரைட் சூப்பராக இருந்தது. அப்படி இப்போ வந்து ஜெட்ஸ்கி பண்ண போகிறோம். ஜெட்ஸ்கிக்கு வந்து 150 சொல்கிறாங்க. 2 பேர் போகலாமா? போட் ரைடு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். 750 सीसी हम लोगों के पास खराब पड़ेगा तो बड़ी से किधर से जा सकता है ये बॉर्डर है उधर है ना 150. पानी में टावर है देखा किधर है वो कैमरा उधर उधर लास्ट उधर लास्ट ओके इधर बाहर का नजदीक नहीं जाओ उधर पत्थर टूटेगा बोलेगा तुम्हारा ठीक ठीक है ठीक है इधर भी देखो इधर स्विमिंग एरिया है ये रेड कलर है स्विमिंग एरिया है इधर भी इधर आदमी है जाएगा आदमी इधर नहीं जानेगा आपको मालूम नहीं तो हमारा आदमी से थोड़ा 2 मिनट 3 मिनट टाइम ले लो चलिए करिए अच्छा इधर सिग्नेचर करो इधर मोबाइल नंबर डालो इधर मोबाइल नंबर डालो இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை எழுதி வாங்க. इधर नाम लिखो तुम्हें लग इधर 788 ஃபஸ்ட்டு அவன் போகிறான். சரி அவன் போனதுக்கப்புறம் இதில் டபுள் ரைடு போய்க்கலாம். 2 பேர் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு அவன் போகிறான், அதுக்கப்புறம் நான் போவேன். சரி அதுக்கப்புறம் பின்னாடி உட்காந்துட்டு நான் போவேன். 6 नंबर ஃபஸ்ட்டு ट्रेनिंग है செப்பல் செப்பல் चप्पल इंगे वச்சிரு அதுதான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு 9:45. 9:45னா 10:15 வரைக்குமா 10:15 வரைக்குமாடா 10:15 வரைக்கும் 10:15. நோட் பண்ணி என்ன ஆச்சா? ஓ கராப் கர்பாம் वो करा भाई அவன் பாருங்க எப்படி ஓடுறான். காலையில் 10 மணி ஆகுது. ரொம்ப வெயில் அடிக்குது. வெயிலில் தான் நாங்கள் பேரா ஸ்லைடிங்கும் அதாவது பேரா கிளைடிங்கும் ஜெட்ஸ்கியும் போகிறோம். வெயில் பட்டையை கிளப்புது. பீச் வேறையா, ஸோ இன்னும் வந்து கொடூரமாக இருக்குது வெயில். ஜெட்ஸ்கிக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் 150 திரம்ஸ் பர் ½ அன் ஹவர். ஸோ 2 பேர் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு அவன் போயிருக்கான். ஃபஸ்ட்டு அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரவுண்டு போயிட்டு வந்து கான்ஃபிடென்ட்டாக ஆகிட்டு இப்போ என்ன பிக் பண்ண வந்திருக்காப்புல. ஸோ நான் ஏறி ஒரு ரவுண்டு போகிறேன். ஸோ நான் ஓட்டலை. ஸோ பின்னாடி தான் உட்காந்து போகிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுனால நான் ஓட்டலை அப்படின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் ओके बंद करो बंद करो. ஏய் பாத்துடா இங்கே பாரு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. மெதுவாகவே போவோம். இதில் வந்து 2 பேர் உட்காந்துக்கலாம். 2 பேருக்கு வந்து 150. ஒரு ஆள் போனாலும் 150. 2 பேர் உட்காரனால நமக்கு 150 தான். இங்கே போடுறா இவன் எப்படி போகிறான்ட்டு பவர்ஃபுல் போட்டு பவர் பேங்க் மெதுவாகவே
இல்லைப்படா, ஒன்றும் அவசரம் இல்லை. இது வந்து பேலன்ஸ் பண்ணி வைக்க சொன்னாங்க. பேலன்ஸ் இல்லைன்னா கீழே குப்புற அடித்து விழுந்துடும். பேராசைலிங் போயிட்டுருக்கு, நம்ம அதுக்கும் போகலாம். பொறுமையாக திருப்பு. ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஜெட்ஸ்கி. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் ஜாக்கெட்லாம் போட்டு விட்ருக்காங்க, இருந்தாலும் பயமாக இருக்குது. நடுவில் போய் மாட்டிக்கு போகிறோம்டா. திருப்பிடு, பொறுமையாக திருப்பிடு, மாட்டிக்கு போகுது. ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியம்மாள் ஒன் டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது, சூப்பராக ஓட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள் பாண்டியம்மா சிஸ்டர், ரொம்ப அழகாக ஓட்டுறாங்க. ஆஃப் ஆகிற மாதிரி சவுண்டு கொடுக்குது, அந்த நாக்கிங் சவுண்ட்லாம் வருது, அதனால பயமாக இருக்கு. என்னடா சுத்து डर लग रहा है. ரைடு முடிஞ்சிருச்சு. அரை மணி நேரம் சொன்னாங்க, பட்டு நாங்கள் ஒரு 35 மினிட்ஸே ஓட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவு பெருசாக ஃபோர்ஸ் ப்ரெஷர்லாம் கிடையாது, ஓட்டுற அளவுக்கு ஓட்டலாம். நல்லா ஃப்ரீயாகவே இருந்தது. வரல அங்கே போல ஓட்ட தெரியும், தெருவில் பைக் ஓட்டி ஓட்டேன், தண்ணியில் போல ஓட்டும். வேறு மாதிரி சார் தெருவில் வாங்கி ஓட்டம், நம்ம பைக் தண்ணியில் போட்டு தான் ஓடும். ஓகே, இப்போ 4 பேர் போகலாம், நான் ஓட்டுனா நீ. போட் ரைட் முடிஞ்சு, ஜெட்ஸ்கி முடிஞ்சு. இப்போ வந்து பிரகதீஷ் மட்டும் பேராசைலிங் போயிருக்கான். அந்த பக்கம் பறந்துட்டு இருப்பான் எங்கேயாவது. அங்கே ஒரு பெரிய கப்பல் போகுது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அதில் எழுதிருக்கு, அப்படின்னு எழுதிருக்கு. இந்த கேமராவில் அது ரொம்ப குட்டியாக தெரியும், பட் அது ஒரு மேசிவான ஒரு சரக்கு கப்பல். प्रगदीश नहीं है ना, वो ज़्यादा वेट है, इसके लिए नीचे हम भी उधर जा सकते हैं ना, बीच तरह में जाके आए. इधर वायलम पकड़े. எப்படி இருந்தது? கொர்ஃபக்கானில் ஒரு வழியாக ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிஞ்சுது. நான் வந்து அந்த போட் ரைட்லேயும் அதுக்கப்புறம் ஜெட்ஸ்கிலையும் பின்னாடி உட்காந்து போனேன். நான் ஓட்டலை ஜெட்ஸ்கி, கொஞ்சம் பயமாக இருந்ததுனால நான் ஓட்டலை.
ஸோ மற்றபடி பேராசைலிங்கும் என் ஃப்ரெண்டு பண்ணான். பட் நான் வந்து பண்ணலை பேராசைலிங். கொஞ்சம் தண்ணினா பயம் எனக்கு. ஸோ முடிஞ்சுது, கிளம்ப போகிறோம் கொர்ஃபகான்லேருந்து. ஸோ கொர்ஃபகான் அட்வென்ச்சர்ஸ் இப்போது முடிகிற தருவாய்க்கு வந்துடுச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக துபாயில் இல்லை அபுதாபியில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொர்ஃபகானை விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸு. நான் ரேட்டும் சொல்லிடுறேன். போட் ரைடுக்கு ஒரு லாங் ட்ரிப் தான் கூப்பிட்டு போனாங்க, 20 dirhams பெர் ஹெட்டு. அதுக்கப்புறம் ஜெட்ஸ்கிக்கு டிபெண்டிங் ஆன் தி ரஷ்ஷு பீக் சீசனை பொறுத்து 100 dirhams 150 dirhams கேட்குறாங்க ஜெட்ஸ்கிக்கு அரை மணி நேரத்துக்கு. பேராசைலிங்க்கு 150 கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரைஸு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். கண்டிப்பாக விசிட் பண்ணுறதுக்கான ஒர்த்தான ப்ளேஸ் தான். பிரியாணி ஹைதராபாத் சாப்பிட்டுருக்கீங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்.